என்ன வைராக்கியம் உங்களுடையது? அவர் கூட பைக்லயே போக மாட்டேன் சார். யார் கூட? ஹஸ்பண்ட். லைன்ல இரு, ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. இது ரொம்ப இதா இருக்கு. கணவரோடு பைக்ல போகணும்னு அவ்வளவு பேர் ஆசைப்படுறதானே? அதானே உலக வழக்கம். ஒரு சின்ன வார்த்தை ஒண்ணு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? அத கோவமா சொன்னாரு சார் அவரு. அந்த வேர்டை நான் இங்க சொல்ல விரும்பல. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. எங்க அம்மா வீட்டுக்குலாம் கிளம்புனா மட்டும் நீ இப்படி பண்ற, அங்கெல்லாம் போனா டக்குன்னு வந்துடுறல, இனிமே எப்படி வரேன்னு பாக்குறேன், இனிமே கூட்டின்னு போக மாட்டேன் அப்படின்னாரு. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. அதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு சுச்சுவேஷன் வந்துடுச்சு, நான் போறது கிடையாது. அவசரம் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா போக மாட்டேன். யோ சகல, என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது பாத்துட்டு பேசாம இருக்க? இல்ல சார், எங்க அக்கா இறந்துட்டாங்க, பெரியமா பொண்ணு. அப்ப கூட இவர் ஈவினிங் வந்துட்டு வாமா கிளம்பலாம் அப்படின்னும் போது கூட நான் போகல. இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? 100 ரூபாய் ஆட்டோக்கு கொடுத்து அதுலதான் வந்தேன். அதுக்கும் சொல்லி காமிச்சிட்டாரு, 100 ரூபாய் ஆட்டோக்கு செலவு பண்ணினா அதை வண்டியில வர்றதுக்கு உனக்கு என்ன வைராக்கியன்னு. ஏன் இப்படி செஞ்ச? அப்ப சைக்கிள் வாங்கினவ தான். அது கூட நான் அப்பா கிட்ட தான் வாங்கினேன். எவ்வளவு காலம் இந்த வைராக்கியம் நீடிக்கும்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே எனக்கு இது இருக்கும் சார். உங்களை திருத்தவே முடியாது.